வாழ்க வளம். வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்னைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க போகிறோம். அதாவது நம்முடைய மனம் அதனுடைய அடிப்படை நுட்பமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள், அவற்றினுடைய சக்தி என்ன, எண்ணங்களுடைய சிறப்பு என்ன, எதற்காக நாம் இந்த தியானத்தை மேற்கொள்ள வேண்டும், எதற்காக குண்டலினி யோக தியானத்தை மேற்கொள்ள வேண்டும், அதனுடைய மேன்மைகள் சிறப்புகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இன்னைக்கு நாம் ஒரு ஆழமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். கடந்த ஒரு 2-3 வகுப்புகளாக நாம் ஐயம் தெளிதல் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தோம். நிறைய பேர் உங்கள் ஐயங்களை தெளிவுபட்டிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஆன்மீகத்தில் அது ரொம்ப முக்கியங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நிகழ்வு நிறைவடைஞ்சதுக்கப்புறம் சிறிது நேரம் ஐயம் தெளிதல் வைக்கப்படும். அதில் உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். சரி, இப்போது உங்கள் எல்லாருக்கும் மனதை பற்றி ஓரளவுக்கு தெரியும். நான் அதை ஓவராலாக எல்லாமே சொல்லிடுறேன். மனம் என்பது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி, அது ஒரு எனர்ஜி, அது ஒரு ஆற்றல். சரிங்களா? கரண்ட் எப்படி கண்ணுக்கு தெரியாதோ அப்படி மனம் என்ற சக்தி கண்ணுக்கு தெரியாது. சரிங்களா? ஒயரில் கரண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால பார்க்க முடியல அப்படிங்கிறங்காட்டி கரண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, தொட்டால் தான் தெரியும். அந்த மாதிரி உயிர் உணரக்கூடிய ஒன்று கண்ணில் பார்ப்பதை விட மிக நுண்ணியதாக இருப்பதால் அந்த ஆற்றலை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அதைத்தான் நம்ம தியானத்தில் உணரப்போகிறோம். அப்போ மனம் என்ற ஒரு ஆற்றல் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. மனம் என்பதை நம்ம என்னென்னு படிச்சிருக்கிறோம்? மனம் என்பது ஒரு காந்த அலை. இதை நீங்கள் எப்போவுமே மனசு நல்லா அதாவது மனித வாழ்க்கை சிறக்கணும்னா நீங்கள் மனதை பற்றி எந்த அளவுக்கு தெளிவாக தெரிந்து வைத்து புரிந்து வைத்து அதை கையாளுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையை நம்ம சிறப்பாக நடத்த முடியும். அதனால தான் மகரிஷி அவர்கள் இந்த கலைக்கு பேர் மனவள கலை என்று பேர் வச்சாங்க. மனதை வளப்படுத்தக்கூடிய கலை. ஏன் மனம் வளமாச்சுன்னா மனித வாழ்க்கை வளமாயிரும். மனம் போல வாழ்க்கை, மனசு நல்லாச்சுன்னா வாழ்க்கை நல்லாயிரும். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ மனவள கலை என்பது மனதை வளப்படுத்தணும். இப்போ மனம், நம்முடைய மனம் எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் வளமாக இருக்குதா, வெல்த்தாக இருக்கா, மென்டல் வெல்த், மனம் ஆரோக்கியமாக இருக்குதா, வளமாக இருக்குதா, சக்தி மிக்கதாக இருக்குதா, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனம் போல வாழ்க்கை, பட் மனசு அது வளமாக இல்லை. வளமான மனசுனா எப்படி இருக்கணும்? எப்பவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் வளமான மனசு. அப்படின்னா நீங்கள் சொன்னால் அதை கேட்கணும், நீங்கள் வேண்டான்னா அதை விடணும். சரிங்க? அப்படி இருக்கா? இல்லை. நல்லதையே செய்யணும், கெட்டதை செய்யாமல் இருக்கணும். நல்லதை விடாமல் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கணும், கெட்டதை செய்யாமல் இருப்பதற்கான ஆற்றல் இருக்கணும். பொய் பேசினா தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நம்ம பொய் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்? இந்த மனதிற்கு பொய் என்பது தவறுன்னு தெரியும், இருந்தாலும் அதை விட முடியல. அதனுடைய பழக்கம் அப்படி இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்னு ஒரு பாட்டு அவங்க சொல்லுவாங்க. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? சொல்லுங்க. மனம் போன போக்கிலெல்லாம் மனுஷன் போனானா என்ன ஆகும்? செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி மனித வாழ்க்கை வீணா போய். அப்ப இந்த மனம் என்பது ஒரு அலை, காந்த அலை. அது அதிக அபரிமிதமான சக்தி கொண்டது. எவ்வளவு சக்தி கொண்டதுன்னா இறைவனையே
உணரணும் அப்படின்னாலும் நம்ம மனதால் உணர முடியும். அவ்வளவு சக்தி கொண்டது அது. இந்த பிரபஞ்சத்தில் மிக ஆற்றல் மிக்க ஒரு பொருள் என்னன்னு சொல்லுங்கன்னா உங்களுடைய மனம்தான். அது இறை ஆற்றல் கூடயே நம்ம இணைக்கக்கூடிய வல்லமை கொண்டது, பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது. அதனால மகிழ்ச்சி சொல்றாங்க, மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதி அல்லோ. மனம் என்பது இயற்கையினுடைய மாபெரும் நிதி, அல்ல அல்ல குறையாத நிதி. உங்க மனசு, மனத்திலே உலையெல்லாம் மற்றெங்கு தேடுவீர்னு கேட்கிறார் மகிழ்ச்சி. எல்லாமே மனசுல தாப்பா இருக்கு, வேற எங்க போய் நீ தேடுவ? இன்பமோ துன்பமோ உயர்வோ தாழ்வோ நன்மையோ தீமையோ எல்லாம் எதுல தான் இருக்கு? நம்ம மனசுல தான் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது அழகா இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. உங்கள் மனம் எதை வெறுக்கிறதோ அது துக்கத்தை கொடுக்கும். அது எவ்வளவு அழகா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க யோசித்து பாருங்க, நமக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்கள பத்தி நான் பேசினா உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். அவங்க அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு, சரிங்களா? இன்னொருத்தவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, ஆனா உங்க மனசுக்கு பிடிக்கல, அவங்கள பத்தி கசப்பான கெட்ட உணர்வுகள் உங்ககிட்ட இருக்குன்னா அவங்கள பத்தி பேசினாலே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நான் அது உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். வெளியில லட்டு இருக்குது, இன்பத்தையோ துன்பத்தையோ லட்டு தீர்மானிக்கிறது இல்லை. உங்க உடம்பு நல்லா இருந்தா இன்பம், உங்க உடம்பு கெட்டு போனா துன்பம். அதே மாதிரி தான் வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவத்திலையும் உங்க மனசு நல்லா இருந்தா அந்த சம்பவம் நல்லதா தெரியும், மனசு கெட்டிருந்தா அந்த சம்பவம் கெட்டதா தெரியும். சம்பவம் ஒண்ணுதான், லட்டு ஒண்ணுதான். ஆரோக்கியம் இருந்தா சந்தோஷம், காய்ச்சல் இருந்தா துக்கம், கசப்பு. இங்க இனிப்பு, இங்க கசப்பு, ஒரே லட்டு. இங்க உடல் ஆரோக்கியம், இங்க உடல் ஆரோக்கியம் இல்லை. அது மாதிரி உங்க மன ஆரோக்கியமா இருந்தா எல்லா சூழலும் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் திருடிட்டு போனா கூட நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, சரிதானா? ஆனா உங்க மனம் ஆரோக்கியமா இல்லை அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உங்களை பெரிதாக காயப்படுத்தும். நீங்க கவலைப்படுவீங்க, பொறாமப்படுவீங்க, பேராசைப்படுவோம், கடும்பற்றில் இருப்போம், முறையற்ற பாலுணர் சிக்கிக்குவோம், ஈகோ வந்துடும், நமக்கு ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மணிப்பு வந்துடும், பற்றுக்கள் வந்துடும் நிறையா. அப்ப என்ன வந்துடும்? துன்பம் வந்துடும், சரிங்களா? சிம்பிள், எவ்வளவுதான். அப்ப நம்முடைய மனம் எப்படி இருக்குது? இப்போ வளம் இல்லாமல் இருக்கிறது. நிலம் வந்து இது வளமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றீங்களா, நல்ல மண்ணுங்க, நல்ல தண்ணி, நல்ல வளமான பூமின்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி நம்ம மனசு வளமான மனசா, மன வளமா இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்ப இந்த மனதை வளப்படுத்தணும். குழந்தைங்க சின்ன சாக்லேட்டுக்கு சண்டை போடுது, சரிதானே? பெரியவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு பொருளுக்கு சண்டை போடுறோம். பொருள் தான் மாறி இருக்கே தவிர சண்டை சண்டை தான். இங்க விட்டு கொடுக்கிற தன்மை பெருசா வரல யாருக்கும், புரிந்து கொள்ற தன்மை பெருசா யாருக்கும் வளரல, மன விரிவு வரல, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ற தன்மை வரல, எல்லாரோட இணைஞ்சு போற தன்மை வரல. யோசித்து பாருங்க. ஒழுக்கமா வாழ்றதுக்கான வாய்ப்பு நமக்கு பெரிதாக இல்லை. ஏன்னா நம்ம தன்மை எப்படி இருக்கு? ஈகை குணத்தோட நம்மளால வாழ முடியல, நேர்மையா இருக்க முடியல, உண்மையை பேச முடியல. அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம்? உங்க மனசு வளம் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். உடல் ஆரோக்கியமா இருக்கிற உடல், நோய்வாய்ப்பட்ட உடல், அதுல பல நோய்கள் இருக்குது, பிபி, சுகரு, பைல்ஸ், நிறைய நோய்களை வச்சிருக்கிறோம். அதுபோல மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, மனதில் இருக்கிற நோய்கள் தான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்வன, உதயதான மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 தீய குணங்கள். அப்ப மனதில் இருக்கிற 6 தீய குணங்களும் மனதில் இருக்கிற 6 மிகப்பெரிய நோய்கள் என்று நாம் புரிந்து கொள்ளணும். ஆமா, உடலிலே நோய் வந்தால் நம்ம உடலில் இருக்கிற ஆற்றல் விரயமாகும், கரெக்டா? உடம்புல நோய் வந்துருச்சுன்னா உடல்ல இருக்கிற ஆற்றல் விரயமாகி நம்ம உயிராற்றல் செலவாகி சீக்கிரம் இறப்பு நோக்கி இழுக்கப்படுவோம். அது மாதிரி மனநோயான நான் இப்போ சொன்ன தேவையற்ற தீய குணங்கள் நம்மகிட்ட இருந்ததுன்னா
அபரிமிதமாக காந்த ஆற்றல் செலவாகும். சரிங்களா? அதனோட வெளிப்பாடு என்னவா இருக்கும்? துன்பம் துன்பம் துன்பம். அப்ப இந்த மனதை நம்ம எப்படி என்ன பண்ணணும்னா வளப்படுத்த வேண்டும். எப்படி வளப்படுத்துறது? நிலம் கரடு முரடா கிடக்குது, அந்த நிலத்தை பண்படுத்துறாங்க. விவசாயத்தில் அக்ரிகல்ச்சர், கல்ச்சர் என்றால் பண்படுதல், பண்படுத்துதல் என்று பேர். பண்பாடு என்று கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நமக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அது என்ன பண்பாடு? பண்படுதல், பண்படுத்துதல். நிலம் கரடு முரடா இருக்கு, கல்லு மணலும் பாறையுமா கிடக்குது. அந்த நிலத்தில் ஏதாச்சும் போய் போட்டிங்கன்னா விதைக்குமா? விவசாயம் நடக்குமா? நடக்காது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த நிலத்தை பண்படுத்துகிறார்கள். அதில் இருக்கிற தேவையற்ற குப்பைகளை எல்லாம் அகற்றி, கற்களை எல்லாம் நீக்கி, ப்ராப்பராக அந்த இடத்த சரி பண்ணி, மண்ணை தளம் பண்ணி சரி பண்ணி, அதை டிராக்டர் விட்டோ அல்லது மாடுகள் மூலமாக பூட்டி உழுது அந்த நிலத்தை பக்குவப்படுத்தி தயார்படுத்துகிறார், நிலத்தை பண்படுத்துகிறார். அதுக்கப்புறம் அதில் விதைச்சிங்கன்னா நல்ல விளைச்சல் வரும். ஆமாம், பண்படுத்தாத நிலத்தில் விளைவிக்கிறது சரி, விரலுக்கு நீர் இறைத்தார் போலன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஆயிப்போய். இப்போ நம்ம மனதில் நிறைய விஷயம் நடத்துகிறோம், நினைக்கிறோம், நடக்க மாட்டேங்குது. விதைகளை நிலத்தில் போடுறீங்க, முளைக்க மாட்டேங்குது. ஏன்? நீங்கள் நிலத்தை பண்படுத்தவில்லை, மனதை பண்படுத்தல. மனதில் நிறைய எண்ணங்கள் போகிறோம். நான் அப்படி வரணும், நான் இப்படி வரணும், நான் ஜெயிக்கணும், நான் ரோல் மாடலாக இருக்கணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும் எல்லாம் நினைக்கிறீங்க, தப்பு இல்லை. அது எண்ணங்கள், விதைகள் மாதிரி. பட் எண்ணங்களை போடுற மனசு இருக்குல்ல, அந்த மனம் பண்பட்டு இருந்தாதான் நீங்கள் போடுற விதைகள் முளைத்து வரும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, மனம் என்பது ஒரு அற்புதமான விளை நிலம். சரிங்களா? அதை எதை போட்டாலும் முளைக்க வச்சிடும். எல்லை போட்டாலும் முளைக்க வைக்கும், முல்லை போட்டாலும் முளைக்க வைக்கும் நம்ம மனசு. ஆனால் எதை போடணுங்கிறத பார்த்து நம்ம தான் கவனமாக போடணும். முள்ளா விதைச்சுட்டுட்டு வந்துட்டு எனக்கு எல்லாம் வேணும், நல்லெண்ணெயே வேணும்னா வராது. உண்மைதானே? அப்போ என்னுடைய மனம் என்றது மாபெரும் சக்தி, கண்ணுக்கு தெரியாத சக்தி. அது அலையாக இருக்கிறது. சரிங்களா? அந்த அலை காந்த அலையாக இருக்கிறது. அப்போ அந்த காந்த அலையில் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாத்தையும் அதை ஈர்த்து வைத்து கொள்கிறது. எதெல்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் ஈர்த்து வைத்து கொள்கிறது. காந்தம் என்ன பண்ணும்? ஈர்க்குதா இல்லையா? காந்தம் வச்சு பக்கத்தால் வச்சு சக்குன்னு இழுத்துக்கும். அப்போ அலை ஈர்க்கிற தன்மை கொண்டதாக இருக்குது, விளக்கிற தன்மை கொண்டதாக இருக்குது. அதே அலைக்கு ரெண்டு பண்பு, ஈர்க்கிறது, விளக்கிறது. இந்த காந்தத்தை குறித்து வந்த கடவுள் தான் காந்த கடவுள் இல்லையா? காந்தன் அப்படிங்கிறது தான் மருவி கந்தன் என்று மாறிவிட்டது. காந்த புராணம் மருவி கந்த புராணம் என்று மாறிவிட்டது. அப்ப முருகன் என்பவன் எதனுடைய வெளிப்பாடுனா காந்தத்தினுடைய வெளிப்பாடு. சிவன் என்பது சுத்த வெளி, சிவம் என்பது சுத்த வெளி, சக்தி என்பது பிரபஞ்சம். இந்த காந்த ஆற்றல் பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிற காந்த ஆற்றலுக்கு பேரு சக்தி. சிவம் என்பது சுத்த வெளி. இந்த ரெண்டு இணைஞ்ச போது சிவமாகிய சுத்த வெளியும் சக்தியாகிய அந்த விண் இறை துகள்களும் காந்த துகள்களும் இணைந்த போது உருவானது விண். விண்ணனுடைய கூட்டு காற்று, நெருப்பு, நீர், நிலம். அப்ப சிவனும் சக்தியும் இணைந்த போது உருவானது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதத்தை உணர்த்துறதுக்கு விநாயகர் 5 கரத்தினை, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், 5 கரம். சரி, இந்த பஞ்சபூதங்கள் வெளியே வந்துருச்சு. இந்த பஞ்சபூதங்களும் இயங்கும் போது அதிலிருந்து ஒரு ஆற்றல் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது, காந்த ஆற்றல். சரிங்களா? அப்ப அந்த 6 விதமான காந்த ஆற்றல் தான் நாம உணரக்கூடிய, தோல் மூலமா உணரக்கூடிய ஒரு ஆற்றல், தொடு ஆற்றல். நாக்கின் மூலமா சுவை, மூக்கின் மூலமா வாசனை, கண்ணு பார்க்கிறது, காது கேட்கறது, மூளை சிந்திக்கிறது. ஒரே ஆற்றல் தான் ஜீவகாந்த ஆற்றல். உங்களுக்கு காயகல்பத்தில் சொன்னோம், ஒரே கரண்ட்டு தான் வெளியே போகிறப்போ ஒவ்வொரு பொருளுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த விஷயமா மாறுது.
அப்படி ஒரே காந்தம் நம்மகிட்ட இருக்கிற 6 விஷயத்துக்கு தகுந்த மாதிரி 6ஆக மாறுகிறது. சரிங்களா? அதைத்தான் அருணகிரிநாதர் பாடியிருப்பார். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று. சரிதானுங்களா? அவர் என்ன கேட்குறாரு? ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று தானே. ஏறுமையில் ஏறி வர்றப்ப உன்னோட முகத்தை நான் பார்த்தப்பா ஒன்று தான். அப்படியே சொல்றாரு. இந்த 6 இடத்த சொல்லி 6 இடத்துலையும் ஒவ்வொரு முகத்தை தானே பார்த்தேன். 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும். உன்னை 6 முகம்னு சொல்றாங்களேப்பா, இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானேன்னு முடிப்பார் அவர். அப்ப இது என்ன சொல்ல வர்றாங்க நம்ம முன்னோர்கள் தத்துவத்தில் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற காந்தம் தோளில் வர்றப்ப அழுத்தமாக வருகிறது. நாக்கில் அந்த காந்தம் சுவையாக, மூக்குல வாசனையாக, கண்ணில் பார்வையாக, காதில் சப்தம் கேட்பதாக, மூளையிலே சிந்திப்பதாக. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம். இப்போ ஒரே காந்தம்தான். கையில் வரப்போ அழுத்தத்தை உணருது, முதல் அறிவு. நாக்கில் வரப்போ சுவை உணருது, 2வது அறிவு. மூக்கில் வரப்போ வாசனை, கண்ணில் பார்க்கறது, காதில் கேட்கறது, மனதில் சிந்திக்குது. ஒரே காந்தம் 6ஆக வேலை செய்கிறது. இதுதான் காந்தம். சரிங்களா? அப்போ இதை நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சரியா இருக்குமா இல்லையா? காந்தம் செலவாகி தான் நான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம் காயகல்பத்தில். அது திரும்ப திரும்ப பாருங்கள். காயகல்பத்தை ஒரு தடவை எடுத்துகிட்டு நான் காயகல்பம் முடிச்சாச்சுன்னு சொல்லக்கூடாது. அதுக்குள்ளே பல்வேறு விஷயங்களை மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 20 மணி நேரம் நடத்துறத நாம் ஒரு 3 மணி நேரத்தில் நடத்தி முடிச்சிருப்போம். திரும்ப திரும்ப பாருங்கள். அப்போ அந்த காந்தம் தான் 6 விதமாக செயல்படுது. மனுஷங்கிட்ட 6 அறிவாக இருக்கிறது அதுதான். விலங்குகிட்ட 5 அறிவாக இருக்கிறது அதுதான். மனுஷங்கிட்ட 6 அறிவாக முழுமையை அடைஞ்சிருச்சு. சிவனுக்கே சிவன் யாருன்னு தெரியாது ஓப்பனாக சொல்லணும்னா. அதுக்கப்புறம் முருகர் தான் போய் சொல்றாரு, ஏப்பா நீதாப்பா சிவன், நீதாப்பா பெரிய ஆளு. ஓ அப்படியா அப்படின்னு சிவனுக்கே தெரியல. முருகர் போய் சொல்றாரு. இந்த காந்தத்தை உணர்ந்தோன்னையும் காந்தத்தில் எல்லாமே இருக்கிறது ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்னன்னு? எல்லாம் வல்ல இறையாற்றல் தான் சிவம், அதுலேருந்து வந்தது தான் சக்தி, சக்தியினுடைய சேர்க்கை தான் விண்ணு, விண்ணுடைய சேர்க்கை தான் பஞ்சபூதம், பஞ்சபூத சேர்க்கை தான் பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் பஞ்சபூதம் சேர்ந்த போது உருவான கோள்கள் நட்சத்திரம் மாதிரி பஞ்சபூதம் சரியான விகிதாச்சாரத்தில் சேர்ந்த ஒரு செல் தாவரம். அப்புறம் அதுவே 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவாய் இன்னைக்கு 6 அறிவாக வந்திருக்குன்னு வேதங்கள் சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்ப அந்த விஷயம் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் வல்ல இறையாற்றலே மனிதனாக மலர்ச்சி பெற்றிருக்கிற உண்மை. சரிங்க, இது நமக்கு புரியல, அதுதான் எங்க பிரச்சனை. சரி, அப்போ நம்ம மனம் என்பது காந்தம். காந்தம் 6 விதத்தில் செயல்படும். அதுதான் 6 முக கடவுள். அவருக்கு 6 முகம் கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் ஒரு முகம் தானே. அது சும்மா ஒரு புரிதலுக்காக 6 முகத்தை செட் பண்ணியிருக்காங்க. ஒரு காந்தம் 6ஆக வெளிப்படுகிறது. 12 கரங்கள், ஒவ்வொன்றிலையும் ஈர்க்கிற ஆற்றல் விளக்கிற ஆற்றல் இருக்கு. இருக்கா? நாக்குல ஈர்க்குது, அதுவே விளக்கி மூளையில எடுத்து காட்டுது. ஒன்றை பார்க்குறீங்க, பார்க்கறது உள்ள இழுக்கப்படுது. சரிங்களா? அப்புறம் அதுவே என்ன ஆகுது? அதுவே உள்ள போய் ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆனது மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது. அப்ப ஈர்க்கிற ஆற்றல் விளக்கிற ஆற்றல் இருக்கிறதுனால அது 12 கரங்களாக வச்சாங்க. அல்லது இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, முருகனுக்கு 2 பொண்டாட்டி அப்படின்னாங்க.
அப்படின்னா 2 சக்தின்னு அர்த்தம். மனைவி பெண் என்பதை சக்தியினுடைய வெளிப்பாடா சொன்னாங்க. முருகருக்கு 2 சக்தி. என்ன சக்தி? ஈர்க்கிற சக்தி, விளக்கிற சக்தி. காந்தத்திற்கு ஈர்க்கிற ஆற்றல், விளக்கிற ஆற்றல். அதனால 2 மனைவியை உதாரணத்துக்கு காமிச்சாங்க. சரிதானா? இங்கே சாதாரண ஆளே 2 மனைவி கட்டினா பிரச்சனையா இருக்கு. கடவுள்களுக்கு மட்டும் 2 மனைவியா சொல்லி வச்சுட்டாங்க. அதில் தத்துவம் புரிஞ்சதுன்னா அது என்ன அர்த்தம்னு புரியும். நமக்கு தத்துவமும் புரியல, அர்த்தமும் புரியல. கடவுளுக்கே 2 கல்யாணம் அப்படின்னு நினச்சிட்டோம் நம்ம. சரியா? அப்போ இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த காந்த ஆற்றல் திணிவாக இருக்கணும். அதனால தான் முருகருக்கு ஞான கடவுள்னு பேர் வச்சாங்க. சரிங்களா? ஞானத்தை கொடுக்கிற கடவுள். இப்போ அவரு தான் போய் அவங்க அப்பா காதில் சொல்றாரு. ஏன்னா அந்த காந்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நானு யாருன்னே நம்மளுக்கே தெரியும். இப்பவுமே நம்ம மனுஷன் தோன்றலைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆடு மாடு நாய் மலைகள் இந்த நட்சத்திரங்கள் கோள்கள் இதெல்லாம் யார் பார்த்து ரசிப்பா? ஒரு உயிரினம் இருக்கா? அப்படி இந்த உலகத்தையே ரசிக்கிறதுக்கு வந்த ஒரே உயிரினம் நீங்கள் நானும். ஆனா இந்த உலகத்தை மொத்தமா சின்னாபின்னம் பண்றது நீங்கள் நானும் தான். புரியுதுங்களா? அப்ப எந்த ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கையாக எல்லாம் ரசிச்சு இந்த உலக இன்பங்களை எல்லாம் அனுபவிச்சு சந்தோஷமா வாழ்ந்து கடைசியா இறைவனை உணர்றதுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த ஒரு இனம் மட்டும் தானும் கெட்டு இயற்கையும் கெடுத்து வந்த நோக்கத்தையும் மறந்து துன்பத்துல சாகுது. சரிங்களா? அப்ப சிவனுக்கு தான் சிவன் என்பது தெரியாது. அதான் உண்மை. சுத்த வெளிக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அதிலிருந்து வந்த சக்தி, அப்புறம் வந்த விநாயகர் கூட தன்னை பற்றி தெரியாது. முருகர் வர்றாரு, அப்பதான் மனசுன்னு ஒண்ணு வருது, அப்பதான் அது உணருது. அவருக்கு தான் அந்த உண்மை புரியுது. ஓ இதுதான் மேட்ரா, இதுதான் விஷயமா. அதனாலதான் அப்பா காதுல போய் அவர் சொல்றாரு, ஏப்பா நீதாப்பா சிவன், நீதாப்பா கடவுள். சரிதானே? நீ உனக்கு எல்லையற்றவன்ப்பா நீ. அதான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி மலையில இந்த பிரணவ மந்திரத்தை சொல்லியிருப்பார். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை அப்பாவுக்கு சொல்லியிருப்பார் முருகர். இதில் என்ன உணர்த்தப்படுகிறது? ஓ என்று எழுந்தது, சும்மா இருந்தது, ஓ என்று எழுந்தது, இம் என்று அடங்கியது, கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அமைதியாகி விட்டது. ஓம்னா எழுச்சி, இம்மு வந்து அடக்கம். ஓம் தொடங்கிறதுக்கு முன்னாடி சுத்தவெளி அமைதி, இம்மு முடிஞ்சனே சுத்தவெளி. அப்ப எல்லாமே அதுல தொடங்கி அதுல முடிக்கப்படுகிறது. சரிங்களா? எல்லாமே இறைவனிலிருந்து தொடங்கி இறைவனிலேயே முடிக்கப்படுகிறது. அப்படிங்கிற பொருள்ல சொல்லப்பட்டது தான் பிரணவ மந்திரம் ஓம். சரிங்களா? ஓமோட கடைசியில் என்ன? ஓ. சரிங்களா? ஓவை எடுத்துட்டாங்க. இம், இம்முக்கு உச்சரிப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த மாவை எடுத்துட்டா அந்த புள்ளிக்கு என்ன உச்சரிப்பு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அது அமைதி. அதுதான் தெய்வம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? இதைத்தான் சிவனுக்கு முருகர் சொல்லி கொடுக்குறாரு, பிரணவ மந்திர உபதேசம். அப்பதான் சிவனுக்கே புரியுது தான் யார் என்பது. அதான் உண்மை தத்துவத்தின்படி. சரி, அப்ப அந்த விதத்துல மனம் என்பது ஒரு மாபெரும் சக்தி. அதை நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மனசு சக்தி உங்க எல்லாருக்குமே இருக்கு, நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நம்ம எல்லாரோட மனசுக்கு அபரிமிதமான சக்தி இருக்கு. பட் எப்போ அந்த அபரிமிதமான சக்தி வெளிப்படும் அப்படின்னா அதை பயன்படுத்துறப்ப தான் வெளிப்படும். சரிங்களா? ஒரு அணுகுண்டு இருக்கு, பயங்கரமான சக்தி தான், வெடிக்க வச்சா தான் அது எனர்ஜி வெளிக்காட்டும். சரிங்களா? அது மாதிரி நம்ம மனதை நீங்க இயக்கத்துக்கு கொடுத்தீங்கன்னா தான் அது எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யணும்னு காமிக்கும். இப்போ நமக்கு நம்ம மனசை பற்றி தெரியல, அது எப்படி பயன்படுத்துன்னு தெரியல, மன வளமாகவும் இல்லை, நிறைய கெட்டு வேற கிடக்கு, நம்ம கண்ட்ரோல்லையும் இல்லை. இப்படி எல்லாம் இருக்கிறதால நம்ம வாழ்க்கையும் நமக்கு சரியா இருக்கிறது இல்லை, நினைச்சபடி நம்மளால வாழ முடியறதில்லை. சரிங்களா? நினைச்சபடி வாழணும்னா மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும்.
அப்போ மனம் என்பது என்னன்னு சொன்னால், மனம் என்பது ஒரு அலை. அலைன்னா என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? அது அலைந்து கொண்டே இருக்கும், அலைந்து கொண்டே இருக்கும். இந்த மன அலைக்கு ஒரு வேகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி நான் பேசியிருக்கேன்னா, ஆல்ஃபா பீட்டா தீட்டா டெல்டா பற்றி ஏதாவது பேசியிருக்கேன்னா, பேசியிருந்தேன்னா எஸ்ன்னு போடுங்க மெசேஜில். ஏன்னா இது ஒரு முறை பேசின மாதிரி இருக்குது. உங்களுக்கு பேசினேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸில் பேசினேன்னான்னு தெரியல. நோ. சரிம்மா. இல்லைன்னா நோன் போடுங்க, இருந்தால் எஸ்ன்னு போடுங்க. ஓகே, ஏதோ கரெக்டாக ஆன் ஆகலை. சரி, பரவாயில்ல. சரி, அதை பற்றி சிம்பிளாக சொல்லிடுறேன். அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நம்ம மனசு இருக்கு இல்லைங்களா, இந்த மனது இயங்குது இல்லை, இதுக்கு ஒரு வேகம் இருக்குது. மனம்ங்கிறது ஒரு அலைன்னு சொன்னோம். அந்த அலை இயக்கத்திற்கு ஒரு வேகம் இருக்குமா இருக்காதா? ஏன்னா அலை வேகமாகவும் வரும், அலை மெதுவாகவும் வரும் இல்லையா? நம்ம மனதினுடைய வேகம் அதிகபட்சம் ஒரு செகண்டில் 40 அலை அலையும். 40 தடவை ஸ்பீடாக படப்பட 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 படன்னு போகும். மிக குறைந்த அளவில் ஒரு செகண்டில் ஒரே அலை தான் போகும். சரிங்களா? அப்போ குறைஞ்சது 1, அதிகபட்சம் 40 மனதினுடைய வேகம். இந்த கருவிக்கு பேர், இந்த மனதினுடைய வேகத்தை அளக்கிற கருவி, நீங்கள் இஇஜின்னு ஒரு பொருள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஇஜி இல்லையா? இசிஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாஸ்பிட்டலில், நிறைய ஹாஸ்பிட்டலில் இசிஜி வச்சுருப்பாங்க, எலக்ட்ரோ கார்டியோகிராஃபி. நம்ம ஹார்ட்டினோட வேகம் எப்படி ஓடுது நிறையா படங்கள்லாம் காமிப்பாங்க. நீங்கள் நேராக ஐசியூ வார்டெல்லாம் போனீங்கன்னா உங்கள் பாடியில் கனெக்ட் பண்ணி உங்கள் பிளட்டோட சர்க்குலேஷன், ஹார்ட்டோட ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கு பேர் வந்து எலக்ட்ரோ கார்டியோகிராஃபி, இசிஜி. கார்டியோனா ஹார்ட்டுன்னு அர்த்தம், இருதயம். இருதயத்தினுடைய வேகத்தை கணக்கிட ஒரு கருவி. சரிங்களா? அது போல நம்ம மனதினுடைய வேகத்தை கணக்கிடக்கூடிய கருவி நிறைய வந்திருக்கு. அதில் ஒன்று வந்து எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், இஇஜி. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நிறைய மருத்துவமனைகளில் இஇஜி இருக்கும், பெரிய பெரிய மருத்துவமனைகளில். நீங்கள் வேணால் போய் ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இந்த குண்டலினி தியானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் போய் வேணால் ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஆனால் பண்ணணும். நாங்கள் ஃப்யூச்சரில் பண்ண போகிறோம் கண்டிப்பாக. அதுக்கு நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு, ரொம்ப ரேட் கம்மியாகலாம் வந்திருக்கு. போய் உட்காந்து 2 ஒயரை மாட்டி விட்டால் போதும், உங்கள் மைண்ட் என்ன ஸ்பீடில் ஓடும். இந்த ரெமோ படத்தில் ஒரு பாட்டில் மாதிரி வச்சு இதை நீ கையில் பிடிச்சிட்டு நீ யாரை நினைக்கிறையோ அவங்க மேலே உனக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்குதோ அந்த அளவுக்கு இது உயர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவான். சரிதானா? அவங்க மனசோட ஃப்ரீக்வன்சி அது காமிக்கும் அப்படிமா. சரிதானா? அவங்க அம்மாவை நினச்சோன்னே அப்படியே மேலே போகும். சரிதானுங்களா? அந்த அம்பிங்கிறவர் நினச்சோன்னே அது அப்படியே எந்திரிக்காது படுத்துக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த மனதோட ஃபீல் தானே அங்கே. அந்த மாதிரி இப்போ நீங்கள் நல்லா அந்த மிஷினை மாட்டி விட்டா உங்கள் மைண்டோட வேகம் எந்த மாதிரி போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். எல்லாருக்கும் சாதாரணமாக மனிதர்களுக்கு அதை 4 விதமாக பிரிக்கிறாங்க. மனதனுடைய வேகத்தை 4 விதமாக பிரிக்கிறார்கள். ஒன்று பீட்டா, அப்புறம் ஆல்ஃபா, அப்புறம் தீட்டா, அப்புறம் டெல்டா. பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா 4 விதமாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? இதில் ஹையஸ்ட் வேவ் லென்த்து பீட்டா. இந்த பீட்டாவில் 14 to 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்டு. ஒரு செகண்டுக்கு 14 அலையிலிருந்து 40 அலை சொல்லணுமாமா. இந்த ஃப்ரீக்வன்சி வந்து பீட்டா வேவ். இது சாதாரண மனிதர்கள் எல்லாருக்கும் இந்த மனோநிலை தான் இருக்கும். இந்த மனோநிலையில் எது நினைச்சாலும் பெருசாக நடக்காது. ஏன்னா இது அலை அலைஞ்சிட்டே இருக்குது. கடலுக்கு அடியில் இருக்கிறது எப்படி தெரியும்? தெரியாது. அவங்களால பெரிய வெற்றியை எதையுமே பண்ண முடியாது. ரெண்டாவது,
ஆல்ஃபா 14க்கு கீழே 13லிருந்து 8 வரைக்கும் அந்த லோ ஃப்ரீக்வன்சி வந்து ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஆல்ஃபா மைண்ட் பவர் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படியெல்லாம் நிறைய இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ஃபானா என்ன? மன அமைதி நிலை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் நாம் யார் இருப்பாங்க அப்படின்னா தியானம் பண்ணுறவங்க அப்போ தான் வருவாங்க. இப்போ நீங்கள் ஆக்னியில் பண்ணுறீங்க அல்லது துரியத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த தவம் கொடுக்குறப்ப உங்கள் மைண்டோட வேகம் ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும்? குறைஞ்சி 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 ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ அந்த ஆல்ஃபா ஸ்டேட் வந்து அமைதி அலை. அதுக்கு பேர் என்ன? அமைதி அலை. அதனோட ஃப்ரீக்வன்சி 14க்கு கீழே தான் இருக்கும். நாம் ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த இடத்துக்கு போவோம். எப்போன்னு தெரியுமா உங்களுக்கு? டெய்லி அந்த ஆல்ஃபா இதுக்கு போவோம். சாதாரண மனிதர்கள் கூட போவோம். எப்போ போவோம்? தூங்குறப்ப போவோம். சரிங்களா? தூங்கும்போது நம்ம ஃப்ரீக்வன்சி 13. அதனால தான் நிறைய பேர் தவம் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க? மட்டையாயிருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? தவம் தான் சார் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே தூக்கம் வந்துச்சு. எப்படி தூங்குச்சு? எப்படி தூங்குச்சு? ஃப்ரீக்வன்சி 13 போனால் தூங்கி தூங்கி பழகிட்டீங்க பல வருஷமாக. இப்போ மெடிடேஷன் பண்ணுறப்ப மைண்டோட ஃப்ரீக்வன்சி குறைஞ்சி அதுக்குள்ளே போகும். நீங்கள் கவனமாக இருக்கணும் தியானம் பண்ணுறப்ப. இல்லாட்டி தூங்கிடுவோம். தூங்கிட்டோம்னா பலன் இல்லை. விழிப்பு நிலையோடு செய்யக்கூடிய தியானத்துக்கு தான் பலன் ஜாஸ்தி. தூங்கிட்டு செய்கிற மெடிடேஷனுக்கு பலன் இருக்காது, பெருசாக இருக்காது. அப்போ இந்த ஒரு தன்மை வராமல் நம்ம பார்த்துக்கணும் மெடிடேஷனில். தூக்கம் வந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ அந்த 13லேருந்து கீழே வர 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 மனதனோட வேகம் அப்படியே குறையும். மனம் அப்படியே அமைதி ஆகிட்டு வரும். காம் மைண்டுன்னு சொல்கிறோம்ல, அமைதியான மனசுன்னு சொல்கிறோம்ல, அது வந்துடும். இன்னும் நல்லா நீங்கள் டீப்பாக மெடிடேஷன் பண்ணி இதற்கு அடுத்த அடுத்த நிலைகளெல்லாம் மெடிடேஷன் இருக்குது. துரியாதீத நிலைன்னு ஒன்று இருக்குது. இறைவனை உணரக்கூடிய தவம். அப்போ அதையெல்லாம் நம்ம பண்ணுறப்ப இன்னும் நம்ம ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? லோவாயிடும். குறிப்பாக இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த தீட்டா லெவலில் இருப்பாங்க. இன்னும் கம்மி 13 to 8 சொன்னோம்ல, அந்த 7லேருந்து 4க்குள்ளே அது ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கு பேர் வந்து தீட்டா வேவ் அப்படின்னு அர்த்தம். சயின்டிஸ்ட்டு, விஞ்ஞானிகள், பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இந்த லெவலில் தான் இருப்பாங்க. கடைசியாக இருக்கிறது டெல்டா வேவ். டெல்டா வேவ் அப்படின்னா அங்கே பெரிய ஒரு 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 செகண்டுக்கு ஒரே அலை தான் இருக்கும். அது நான் என்கின்ற அலையாக இருக்கும், இல்லாட்டி இறைவன் என்கிற அலையாக இருக்கும். அதுக்கு மேலே தேவையில்லாமல் எண்ணமே வராது அவங்களுக்கு. சரிங்களா? அப்போ இது எப்படி சாத்தியம்னா அது பழக்கத்தால் சாத்தியம்தான். சாத்தியம் இல்லாத ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம ரெகுலராக இதை பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள சேஞ்சஸ் வந்து வந்துடும். இது வந்து டெல்டா வேவ்னு சொல்லுவோம். இப்போ பீட்டா வேவ் சாதாரண மக்கள், ஆல்ஃபா வேவ் தியானம் பண்ணுறவங்க, தீட்டா வேவ் சயின்டிஸ்ட்டு, டெல்டா வேவ் மகான்கள். மகான்கள் நினைக்கிறதெல்லாம் ஏன் நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். அவங்க நடக்கிறது தான் நினைக்கிறாங்க, அதுதான் முக்கியம். அவங்க கண்டதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. முதல்ல என்ன நடக்கணுமோ என்ன தேவையோ அதை மட்டும் நினைப்பாங்க. அவங்க நினைச்சதெல்லாம் நடந்து போயிடும். இயற்கையை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். எண்ணமே இயற்கை தான் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும்னு மகிழ்ச்சி பேசியிருக்காரு. இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். புரியுதுங்களா? அப்போ நம்முடைய அந்த எண்ணங்களை நீங்கள் ஆற்றல் படுத்தணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம மனதிலே அந்த எண்ண ஆற்றலை நம்ம அதிகப்படுத்தணும். அதுக்கு தான் தியானம் நமக்கு வழிகாட்டுகிறது. இந்த லோ ஃப்ரீக்வன்சி வந்ததுன்னா நம்ம மனதிற்கு ஆற்றல் அதிகரிக்குது. அதனால தான் மகான்கள் என்ன சொன்னாலும் நடக்குது, நாம் என்ன நினச்சாலும் பெருசாக நடக்கிறது இல்லை. அப்போ நம்ம மனதினுடைய ஆற்றலை நம்ம அதிகப்படுத்துகிறோம். ஆற்றலை அதிகப்படுத்துகிறப்போ நிச்சயமாக நம்ம நினச்சதை நடத்துறதுக்கான வலிமை வல்லமையெல்லாம் நம்ம உடம்புக்கு நம்ம மனசுக்கு வந்துடுது. சரிங்களா? சரி, ஓகே ஓகே சரி, இதனோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்பில் கண்டினியூ பண்ண போகிறோம். சரிங்களா? இதனோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் கண்டினியூ பண்ண போகிறோம். மனசை பற்றி நாம் சொன்ன விஷயத்தை ஆழமாக வச்சுக்கோங்க. மனம் என்பது ஒரு மிகப்பெரிய மந்திர சாவி.
மகரிஷி சொல்றாங்க, மனம் வந்து எண்ணமே இயற்கை தான் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும் என்று சொல்கிறார். இயற்கையே நம்ம மனசுக்கு கட்டுப்படும் சொல்றாங்க. யோசித்து பாருங்க, மழை வரும் மழை வரும் நம்ம எல்லாரும் வேண்டுனா மழை வருதே, வருது. சரிங்களா? அப்ப நம்ம மனதுக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்தால் இந்த இயற்கையவே அது கட்டுப்படுத்தும். அப்போ அந்த அளவிற்கு நம்ம வந்து செயல்பட முடியும். நம்ம மனதை கொண்டு எப்பேற்பட்ட விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும், செய்ய முடியும். ஆனால் அந்த மனதை நம்ம நல்ல வழியில் பயன்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, கேள்வி பதில் நிகழ்வு இருக்கிறதால நான் இதோட நிறைவு செஞ்சுட்டு, ஏன்னா 2 மணிக்கு அடுத்த செஷன் கொடுக்கணும் அவங்க கையில். உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் இன்றைக்கி கேட்டு நீங்கள் முழுமையாக தெளிவுபெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பில் நம்ம இந்த தியானம் மனம் பற்றிய விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசுவோம். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் நான் கொடுத்துட்றேன், ஒரே நிமிஷம்.